சென்னை சேப்பாக்கம் மைதானத்தில் நடைபெற்று வரும் இந்தியா வங்கதேசம் இடையேயான 4ஆம் நாள் டெஸ்ட் போட்டியை காண ஏராளமான ரசிகர்கள் குவிந்து வருகின்றனர். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் மகேந்திரன் வழங்க கேட்கலாம். மகேந்திரன், வணக்கம். கள நிலவரங்களை பதிவு பண்ணலாம். சென்னை சேப்பாக்கம் மைதானத்தில் இந்திய வங்கதேசம் அணிகள் மோதும் டெஸ்ட் போட்டியானது கடந்த 19ஆம் தேதி தொடங்கி நடைபெற்று வருகிறது. இன்று 4ஆம் நாள் ஆட்டம் நடைபெறுகிறது. இந்த போட்டியை காண்பதற்காக தமிழ்நாட்டின் பல்வேறு பகுதிகளிலிருந்தும் ஏராளமான ரசிகர்கள் இந்த சேப்பாக்கம் மைதானத்தில் குவிந்திருக்கின்றனர். குறிப்பாக கடந்த 3 நாட்களாக இந்த போட்டியை காண்பதற்காக 200 ரூபாய், 400 ரூபாய், 1000 ரூபாய் என 3 பிரிவுகளாக பிரித்து ஆஃப்லைன் முறையில், அதாவது கவுண்டரில் டிக்கெட் வழங்கப்பட்டிருந்தது. இதனால் கவுண்டரில் நின்று டிக்கெட் வாங்குவதற்காக ரசிகர்களின் எண்ணிக்கையானது குறைவாக இருந்த நிலையில் நேற்று இதை ஆன்லைன் முறைக்கு மாற்றி டிஎன்சி நிர்வாகம் அறிவித்திருந்தது. அதன்படி 200 ரூபாய், 400 ரூபாய், 1000 ரூபாய் என 3 பிரிவுகளாக ஆன்லைனில் டிக்கெட் விற்பனை செய்யப்பட்டது. ஏராளமான ரசிகர்கள் இந்த டிக்கெட்டை புக்கிங் செய்து தற்பொழுது இந்த போட்டியை காண்பதற்காக சேப்பாக்கம் மைதானத்திற்கு வருகை தந்திருக்கின்றனர். காலை 9:30 மணி அளவில் போட்டி தொடங்கி இருக்கக்கூடிய நிலையில் 9 மணியிலிருந்தே ஏராளமான ரசிகர்கள் இந்த போட்டியை காண்பதற்காக மைதானத்துக்குள் சென்று கொண்டிருக்கிறார்கள். அது ஒருபுறம் இருக்க, மறுபுறம் இந்த போட்டி காண வரும் ரசிகர்களிடம் பிளாக்கில் டிக்கெட் விற்பனையும் நடைபெற்று வருவதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. குறிப்பாக 400 ரூபாய் டிக்கெட் 1000 ரூபாய்க்கும், 200 ரூபாய் டிக்கெட் 600 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுவதாக குற்றச்சாட்டுகள் எழுந்துள்ளது. இந்த போட்டியை காண்பதற்காக இன்று மாலை 5 மணி வரை இந்த போட்டி நடைபெற இருக்கக்கூடிய சூழலில் ஏராளமான ரசிகர்கள் தமிழ்நாட்டின் பல்வேறு பகுதிகளிலிருந்தும் இந்திய வங்கதேசம் அணியினரும் 4ஆம் நாள் ஆட்டத்தை காண்பதற்காக வருகை தந்திருக்கின்றனர்.